ஃப்ரிட்ஜில் கழுவாம வைக்கணும். எல்லா மீனுமே கட் பண்ணி கழுவாம வைக்கணும். சுத்தமா இருந்தா உங்களுக்கு மீன் டேஸ்ட் இருக்காது. அப்படி ஆமா, ஒண்ணு போட்டா கட் பண்ணி வைக்கும் போது மசாலா போட்டு வைக்கணும். மசாலா போட்டு வைக்கணும். அப்படி மசாலா போட்டு வைக்கலன்னா நீங்க கட் பண்ணாமே அப்படியே பெருசா வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த வழுப்புல வளவளன்னு இது வந்து வாங்கினா ஃப்ரெஷ்ஷான மீன் அர்த்தம். ஆமா, இந்த மாதிரி ஒழுங்குங்களா, இது வந்து ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்த மீன் அர்த்தம். அது அந்த மாதிரி வரும் மீன். ஒரு மாதிரி வழுவழுன்னு. ஆமா, இந்த மாதிரி கம்மி பாருங்க. ஆமா, நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணாலும் மீன் ஒண்ணா ஆகாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க மீன். ஒரு மீன் வந்து இப்படி கல்லு மாதிரி இருக்கும். இந்த மீன்லாம் வந்து நார்மலாவே நீங்க அதிகமா அமுக கூடாது. நல்லா சைனிங்கா இருக்கு பாத்தீங்களா, நிக்குது பாத்தீங்களா, பிச்சு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஐஸ் மீன் எல்லாம் வந்து நிக்காது உங்களுக்கு. தலைகா பாக்கணும், இதெல்லாம் தடவை பார்த்தாலே உங்களுக்கு கல்லு மாதிரி தெரிஞ்சிடும். மீன் சிவப்பாக மட்டும் தான் பாக்குறாங்க. பட் மீன் வந்து கல்லு மாதிரியா, கல்லு மாதிரி இருக்கணும். ஏன் கல்லு மாதிரி இருக்கணும்? இப்ப கல்லு மாதிரி இல்ல உள்ள போகுதுன்னா என்ன அர்த்தம்னா? கொஞ்சம் ஐஸ்னு அர்த்தம். ஐஸ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஐஸ் வச்சிருக்காங்க. ஐஸ் வச்சு கொஞ்சம் அது கூட 2-3 தடவை வச்சா அப்படி ஆயிடும். அந்த மாதிரி இந்த மீனோட கண்ணு தான் முதல்ல. கண்ணு ஃப்ரெஷ்ஷா தான். ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுல நானா வந்து மீன் வந்து இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நாங்க வந்தேன்னு வச்சுக்கலாம், கண்ணு மீனை இப்படி பார்ப்பேன். அவ்வளவுதான். மீன் எனக்கு ஆல்ரெடி நான் வந்து எனக்கு அனுபவம் உள்ளன்றனால நான் மீனை பார்த்தாலே விலை கேட்டுருவேன். இப்ப இந்த கண்ணு நல்லா இருக்கு. இதுல ஃப்ரெஷ்ஷா கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னா? இது கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர்ல மாறிடும். ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல மாறிடும். இது வந்து வெள்ளை வவால். இந்த கண்ணை பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இது இந்த செதில் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து செதில். இது எப்படி பாக்குறது? இந்த மீன் செதில். இந்த செதில் வந்து மீன் ஐஸ் ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும்தான் இந்த செதில் இங்க இருக்கும். இதெல்லாம் ஆமா, இது இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிடும். இங்க ஏன் இது அப்படி இங்க செதில் இருக்குன்னு சொன்னா, இந்த ரெக்க மூடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க செதில் இருக்கும். இங்க எல்லாம் வந்து தண்ணியில கரைஞ்சிடும், அப்படியே ஐஸ்ல கரைஞ்சி வச்சால கரைஞ்சிடும். இது வந்து இங்க வந்து கலவா மீன் சொல்லுவாங்க. கலவா மீன் சொல்லுவாங்க. கலவா. இது வந்து இது டொமேட்டோ பீஸ் சொல்லுவாங்க. இது எல்லாம் எக்ஸ்போர்ட் மீன். இது ஆமா, இது இன்னும் நல்லா இருக்கு டேஸ்ட். இந்த வெரைட்டில வந்து தமிழ்நாட்டு மீன்ல மட்டுமே ஒரு 6-7 வெரைட்டி இருக்கு. இது வந்து சேம் கலர் இருக்கு. மஞ்சளா இருந்தா நம்ம வாங்க வேணாம் சொன்ன பாத்தீங்களா, இது வந்து இந்த கண் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கேற்ற ஒரு பீஸுக்கு வரும். அது ஆமா, கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. ஏன்னா மீன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு வளவளப்பு குழம்பு பளிச்சுன்னு இருக்கும். பவால் இதுவும் லைவ் மீன் தான். இது பாருங்க, எல்லாமே கண்ணுதான். இதுக்கு பேர் வந்து உடுப்பாத்தி. இந்த மீனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க பாத்தீங்களா, இந்த மீன் எப்படி தான் இருக்கும், நிறைய பேர் வாங்கவும் மாட்டாங்க, தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த குடுவா மீன் காட்டின பாத்தீங்களா உங்ககிட்ட, குடுவா மீன் காட்டினேன். குடுவா மீனும் இந்த மீனும் ஒரே டேஸ்ட். ஏன்னா இந்த மீன் பத்தி தெரியாது. குடுவா விட இது நல்லா இருக்கும். இது வந்து உடுப்பாத்தி சொல்லுவாங்க பேரு. இதுக்காக வாங்க மாட்டேன்றாங்க. இது சூப்பரா இருக்க மீன். இதெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் முள்ளு இருக்குங்களா, முதல்ல மாதிரி தான் வச்சுங்களா. இதெல்லாம் தண்ணியில மீன் பாத்தீங்கன்னா அப்படியே அழகா இருக்கும். ஆமா, இதெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா மீன் அந்த மாதிரி இருக்கும். இது மீனும் கம்மி, மீன் டேஸ்டாவும் இருக்கும்.